முடிவென்ன தெரியுமா? வக்கான அல்லாஹு அலா குல்லி ஷைஇன் கதீரா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சகலவற்றின் மீதும் மிகப்பெரிய ஆற்றல் உடையவன். இதை எல்லா நிலையிலையும் முஸ்லிம்கள் உணர வேணும். அல்லாஹ் தஆலா பேராற்றல் உடையவன் அப்படிங்கிறது. அதுக்கு மேலே நாம் அவனோடு சரியாக நடந்து கொண்டால் நாம் சொல்லக்கூடியவற்றை செவியேற்கக்கூடிய ஆற்றல் உடையவன். நாம் அவனோடு சரியாக நடந்து கொண்டால், அவனுடைய கடமைகளை சரியாக செய்து அவனால் விளக்கப்பட்டவைகளை தவிர்த்து கொண்டால், நம்மளுடைய நிலைகளுக்கு தக்கவாறு எப்போ நாம் கை தூக்குறோமோ அப்போ நமக்கு அவன் உதவி செய்ய தயாராக இருக்கிறான். நாம் அவனுடைய வழியை விட்டுட்டோம், அதனால் அல்லாஹ் தஆலாவும் நம்மளை கை விட்டுட்டான். இதுதான் உண்மை. அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிற ஒரே பேச்சு என்னன்னா, அன்துமுல் அலௌன இன் குன்தும் முஃமினீன்கிறான். உலகத்திலேயே இந்த பூமி பரப்பில் நீங்கள் விசுவாசிகளாக இருப்பீர்களேயானால் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள். உங்களை விட உயர்ந்தவர்கள் யாரும் இல்லைன்னா உங்களை மிகைக்கவே முடியாது. நீங்கள் எப்போதும் மேன்மையில் இருப்பீர்கள். அவர்கள் உண்மையான விசுவாசிகளாக இருந்தார்கள். அல்லாஹு தஆலா அவர்களுக்கு எல்லா மேன்மைகளையும் கொடுத்தான். நினைத்து பார்த்திராத அருட்கொடையெல்லாம் அள்ளி அள்ளி கூட்டினான். அதை விட மிகப்பெரிய அருட்கொடைகளை ஆகிரத்திலே மறுமையிலே அவர்களுக்கு வாக்களித்தும் இருக்கிறான். அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பேராற்றல் உடையவனாக ஒவ்வொருவரும் உணரணும். நினைச்சா பத்தாது, உணர்ந்து நாம் சொல்லக்கூடிய பிரார்த்தனைகளை கூற்றுக்களை அல்லாஹ் தஆலா செவியேற்று அதை நம்மளுடைய நிலைகளை அறிந்து அதற்கு தக்கவாறு பரிகாரம் செய்கிறான் என்கிற ஒரு உண்மையான நம்பிக்கையை நமக்குள்ளே ஏற்படுத்தி அவனோடு செய்த உடன்படிக்கைகளை சரியாக செய்யணும்னா அவனுக்கு செலுத்த வேண்டிய கடமைகளை சரியாக செய்து வந்தால் அல்லாஹ் தஆலா நம்மளை காப்பாற்றும்.